ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் தனசேகர், சொல்லுங்க. ஐயா எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா, நல்லா இருக்கு. இப்ப நம்ம பதிவு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மக்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்க ஐயா உங்க பதிவே காணும்ட்டு. அதனாலதான் நீங்களை கடவுளா பார்த்து உங்களை அனுப்பியிருக்காரு. சொல்லுங்க ஐயா. சரிங்க. சொல்லுங்க. ரொம்ப இவ்வளவு மாலை போட்டிருக்கீங்களே, இது மொத்தம் பாத்தீங்கன்னா எத்தனை கிலோ இருக்கும்? இது 108 ஒரு மாலை. 65 மாலை போட்டிருக்கேன். 65 மாலை அப்படிங்கும்போது 7000க்கு மேல வந்துருது. இந்த ருத்ராட்சி நான் ஏன் போட்டிருக்கிறேனாக்க, அண்ணாமலையாரும் உண்ணாமலையாமும் நந்திகேசரும் என் மனசுல குடியிருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த மாலையை நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு சாமி இவ்வளவு மாலை போட்டிருக்கிறீங்கட்டு. இங்க உள்ளத்துல அவங்க குடியிருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் அந்த மாலை போட்டிருக்கேன். இந்த விபூதி பூசத்துன்னா அவங்களுக்கு தான் பூசி விடுறேன். ரெண்டாவது, இந்த மாலை இந்த விபூதி பூசாம என்னால ஒரு நாளைக்கு கூட இருக்க முடியாது. வாய்ப்பே இல்லை. 3 நேரம் சாப்பாடு கூட எல்லாம் இருந்துருவேன். இந்த மாலையும் இந்த விபூதி இல்லாத என்னால இருக்கவே முடியாது. ஏன்னா என் உயிர் உள்ளவரில் இது இருந்துகிட்டே இருக்கும். இவ்வளவு மாலை போட்டு நடக்க முடியுதா? கஷ்டமா இல்ல? இல்லையா? கஷ்டமா இல்ல. 22 கிலோ வெயிட். இப்ப ஜாலியா தான் இருக்கேன் நானு. இப்போ வீட்டுல இருக்கும்போது இதே மாதிரி தான். வீட்டுல இருக்கும்போதெல்லாம் கழட்டி வச்சுருவேன். சாப்பிட முடியாது. இப்போ இதை போட்டுன்னு சாப்பிட முடியாது. கழட்டி வச்சுன்னா போட்டுக்குவேன். சரி, எத்தனை வருஷமா நீங்க ஒரு சிவனடியாரா இருக்கீங்க? நான் இப்பதாங்க சின்ன வயசுல இருந்தே அப்பா எனக்கு பிடிக்கும் சிவபெருமான. இப்பதான் ஒரு 5 வருஷமா இல்லைன்னா 6 வருஷம். 6 வருஷமா இருக்கு. இருக்கும் 6 வருஷமா இருக்கும். ரொம்ப ஆர்வமா இந்த மாலை போட்டது இப்பதான் ஒரு 4 வருஷமா. 4 வருஷம் போட்டுறீங்க. ஒரே பைத்தியம், சிவ பைத்தியம். சரிங்க ஐயா, இது என்னது ஐயா? இது நடராஜர். இது எத்தனை கிலோ இருக்குது? வெயிட் அளவு இருக்கு. இது 1 கிலோ 200 கிராம். ஐயோ. இது நால்வர். இது போடணும்னு ஆசை, அது தானா உட்காந்து. சரி.